வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். திமுக காரங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாது, கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பரவிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ராசா அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளோ மோசமாக ஒருமையில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பேசி வச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, 75 வருட கட்சி திமுக காரங்கன்னா யாரு தெரியுமா, எவ்வளோ அனுபவம் பெற்றவங்க தெரியுமா, நாங்கள் எதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா. பொது மேடையில் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்றது கூடவா உங்களுக்கு தெரியாது? நீங்களே இப்படி பேசுனீங்க. அதாவது இப்போ பேசியிருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள். நீங்களே இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரக்கூடிய இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்குவாங்க? இப்போ உங்களை பார்த்து தான் அவங்களும் ஒருமையில் பேசுறது, மரியாதை இல்லாமல் மற்ற தலைவர்களை பேசுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனங்களை எடுத்து வைங்க. அதாவது இவங்க எதுக்காக பேசியிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் பேசியிருந்தார் இல்லையா, ஏவா வேலு பற்றி பேசியிருந்தாரு, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசியிருந்தாரு, இது எல்லாத்தையுமே பேசியிருந்தார் இல்லையா. அதுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை எடுத்து வைங்க, ஓகேவா? வைக்கக்கூடிய விமர்சனங்களை முதல்வரினுடைய பதவிக்கு என்ன மரியாதையோ அதை கொடுத்து பேசணும். அதாவது குறைந்தபட்சமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான் அது. வா, போ, அவன், இவன் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, முடிஞ்ச ஆதாரத்தை காட்டுங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை கூட, பேசிக் மரியாதையான வார்த்தைகளை கூட உங்களால் பயன்படுத்த முடியலை அப்படின்னா, அப்போ 75 வருட கட்சி, நாங்கள் எவ்வளோ அனுபவம் பெற்றவர்கள் அப்படின்னா, அப்போ இதுதான் உங்களுடைய அனுபவமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. இதில் ஃபஸ்ட்டு ராசா அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோனையே சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியில எந்திரிச்சு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் பேசியிருந்தார் இல்லையா, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில். இதுக்கு திமுக தரப்புல என்ன விமர்சனம் வைக்கணும்? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னோன்னே எழுந்து ஓடுறோன்னு சொல்றீங்களே முதல்வர் அவர்களே, நீங்கள் அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க, நாங்கள் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கோம், முடிஞ்ச ஆதாரத்தை காட்டுங்கள் அப்படின்ற மாதிரி இப்படிதான் மரியாதையா விமர்சனங்கள் அப்படின்றத எடுத்து வைக்கணும். ஆனால் இங்கே ராசா அவர்கள் எப்படி தெரியுமா பேசியிருந்தாரு? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னா நாங்கள் எந்திரிச்சு ஓடுறோமா? இல்லை, எனக்கு புரியல, நீ என்ன லூசா, கிறுக்கா, முட்டாளா, பொய்க்காரனா அப்படின்ற மாதிரி இத்தனை வார்த்தைகள், அவன், இவன் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி யாரை திட்டிருக்காரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை. அதுவும் பொது மேடையில் ஏறி நின்று பேசியிருக்கிறாரு. திமுகல இருக்கக்கூடிய மூத்த தலைவர் தானே நீங்க, ஒருவருக்கு என்ன குறைந்தபட்ச மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்றது கூட தெரியாதா? அதாவது சட்டமன்றத்துல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னோன்னே ஒட்டுமொத்த திமுகவும் கொந்தளிச்சு எந்திரிச்சு நின்னாங்க. உதயநிதி அவர்கள் 1-2 வார்த்தைகளை பேசிட்டு மொத்தமாக திமுகவை சேர்ந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியில் ஓடுனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யலை, பார்ட்டி ஃபண்ட் எதுவுமே வாங்கலை அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே வெளிநடப்பு செய்யாமல் நின்று முடிஞ்ச ஆதாரத்தை கொண்டு வந்து எங்களை காட்டி நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே நீங்கள் எழுந்து நின்று சவால் விட வேண்டியதான உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. ஆனால் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சு வெளியில் ஓடுறீங்க. இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் ஒரு டேட்டா சொல்றாரு. ஒரு வருடமும் மதுவிலக்குத்துறையில இருந்து மட்டுமே 1200 கோடி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல திமுகவினுடைய தலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில அரசு அங்கீகாரம் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டை பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு மட்டுமே 400 கோடி ஊழல் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காண்டி மட்டுமே தனியா ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டு லஞ்சம் வசூல் பண்ணியிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுது. இப்போ 56 பள்ளிகள் ஆதாரங்களை வெளியில சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் இல்லாம வேற என்ன? அதாவது தாவேகாவுக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, சீக்கிரமாவே எந்தெந்த திமுகவினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாரும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பேரோட சீக்கிரமா அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க. ஏன்னா ஆதாரத்தை நீங்க வெளியிட மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இவங்க எல்லாரும் இவ்வளோ எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருமையில இவ்வளோ இதுவா பேசிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஆதாரங்களோட, தலைவர்களோட பேர் உட்பட ஆதாரத்தை வெளியிடுங்க.
சீக்கிரமாகவே நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் இதன் மூலமாக நம்ம தாவைக்கால வைக்கிறோம். வாய் வார்த்தையாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ எடுத்திருக்கிறாங்க, எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஆதாரங்களாக தெரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பெரிய முட்டா இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேர விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, அவருடைய தூண்டுதலால் தான் இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேரை வந்துட்டு போலீஸார் இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. அரெஸ்ட் ஆகிருக்கிற 6 பேரில் 2 பேர் நீங்கள் சொல்லி தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரப்பு வாதங்களை வந்து வைங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புனாங்க. அதுக்கே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தலைமறைவாயிட்டார். நீங்கள் தான் தப்பு பண்ணல, குதிரை பேரத்தில் ஈடுபடலை, நீங்கள் யாரையும் செய்ய சொல்லலை, அப்போ நீங்கள் தாராளமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டியதானே. அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு அரெஸ்ட் வாரண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து நின்னாங்களா? விசாரணைக்கு வந்து ஒத்துழைங்க, ஆஜராகுங்க, வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சம்மன் மட்டும்தானே அனுப்புனாங்க. அதுக்கே போயிட்டு அவர் தலைமறைவாயிட்டார். இதுக்கு ராசா அவர்கள் எப்படி முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, இது வந்து பொய்யான வழக்கு போடப்படக்கூடிய நேரத்தில் போயிட்டு தலைமறைவாயி பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாயி போய் இருக்கிறது வந்துட்டு எங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். தலைமறைவாயி பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறத எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்றது இதுதான் முதல் தடவையே. பொய்யான வழக்குன்னு தெரியுதுல்ல, அரெஸ்ட் பண்றதுக்கு வரல, நீங்க தப்பு செய்யலனா வந்து பதில் சொல்ல வேண்டியதானே. இப்போ வரைக்குமே தலைமறைவா தான் இருக்கிறாரு, இன்னும் ஆஜராகல செந்தில் பாலாஜி அவர். அதுக்கப்புறம் ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர்ல போயிட்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள் எனக்கு இருக்குது, அதனாலதான் நான் வந்துட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏவா வேலு அவர்கள் இப்போ ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. வந்து இது எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்கிறாரு. இதுக்கு ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் முன்னாடிலேருந்தே 2016 இருந்தே அவர் சிங்கப்பூர்ல தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. என்னமோ உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அவர் அங்கதான் அப்பையிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு பயந்து ஒன்று ஒரு ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல மக்களே ஒன்று சிந்திங்க. ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமாக இங்கே மருத்துவமனைகளே இருக்குது, அங்கே ட்ரீட்மெண்ட் அவரால் எடுத்துக்க முடியாமல் சிங்கப்பூரில் போயிட்டு எடுத்துக்கிறாரு. இப்போது பாருங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட 10 நாட்கள் அங்கே போய் தங்கியிருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கடந்த 5 வருடம் உங்களுடைய ஆட்சியில் தானே இருந்தது, அதுக்கு முன்னாடியும் பலமுறை உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது இல்லையா? அப்போ மருத்துவ ரீதியா எந்த இடத்துல கொண்டு போய் தமிழ்நாடு வச்சிருக்கீங்க? அப்போ உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துக்கிறதுக்கு வசதி இல்லாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் மருத்துவ வசதி அப்படின்றத கொண்டு போய் வச்சிருக்கீங்களா கடந்த உங்களுடைய ஆட்சியில்? அப்போ காசு இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தெல்லாம் எடுத்து வைத்து காசாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஓட்டு போட்டு கடந்த முறை ஆட்சியை உங்கள் கையில் கொடுத்த மக்கள் எங்கே போய் மருத்துவத்தை எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா? இதுக்கு ராசா அவர்கள் எப்படி முட்டு கொடுப்பாரு? இதில் ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான்ப்பா போனேன், திமுகவுக்கெல்லாம் என்ன தெரியுமா, உங்களை பார்த்தெல்லாம் பயம்லாம் கிடையாது, பயந்து ஓடுறவன் வந்துட்டு திமுக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 12ஆம் தேதிக்கு மேலே நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் இப்போதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையாக பேசினாரு. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை அவருடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்காம பர்சனல் லைஃப்பை எடுத்து ரொம்ப கீழ்த்தனமாக தரைகுறைமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமையில் பொது மேடையில் மக்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பேசி வச்சிருந்தாரு. அதுக்கு தான் முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறீங்க, மோசமாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் வழக்கும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அவர் வந்து அரெஸ்டும் செய்யப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் தெரியுமா, விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் போய் நின்றுக்கிட்டு ஒரு பொது மேடையில் நின்று முதல்வர் விஜய் அவர்களை நீங்கள் ஒருமையில் விமர்சிக்கிறீங்க அப்படின்னா, ஒருமையில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறா, யார் பின்னாடி இருக்கிறாங்கன்ற இதில் நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாப்போ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாரு முதல்வர் விஜய் அவர்களை. அதுக்கப்புறம் டக்குன்னு யோசிச்சிருப்பார் போல, ஐயோ இப்போ தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், திரும்ப வந்துட்டு நம்ம அதையே பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிருப்பார் போல. டக்குன்னு அதுக்கப்புறம் வாங்க போங்க அப்படின்ற மாதிரி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது முதல்ல என்ன சொன்னார்னா,
கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கே அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை எடுத்து வச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் சொல்றாரு. இதை சொல்றது யார் தெரியுமா? 6 மணிக்கு வீட்டுக்கு போனா காலையில 10 மணிக்கு தான் வந்துட்டு எந்திரிப்பான். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவனு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பொது மேடையில நின்று விமர்சிச்சிருக்கிறார். பொதுக்கூட்டம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிருந்தாங்க தூத்துக்குடியில், அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு போல, அதுக்கப்புறம் வாங்க போங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை தாண்டி இவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இன்னும் சரியா 6 மாதத்துல எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆவாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கட்சியை வழிநடத்துவாரு, பாருங்க உங்களுடைய ஆட்சி காலம் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொலைவில் தான் இருக்குது, சீக்கிரமாவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்பாரு அப்படின்ற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொன்று என்ன தெரியுமா? அதிமுக அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் அவருடைய கட்சி சார்ந்து அதிமுக சார்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாருன்னா, நடிகன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, இவருடைய ஆட்சி இன்னும் குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்கும், சீக்கிரமாகவே ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வர வரைக்கும் மட்டும்தான் உங்களோட ஆட்சி, கோபம் வந்துச்சுன்னா உங்களோட ஆட்சி கவிழ்ந்துடும் நின்றுடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. டிஎம்கே காரங்க இப்படி பேசுறது ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்களுடைய கட்சி தலைவரை வச்சு அவங்க பேசுறாங்க. ஏடிஎம்கேவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையா. எப்படி பேசுறாங்க பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்தா உங்க ஆட்சி முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே காரங்க பேசுறாங்க. அப்போ இன்னும் நீங்கள் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு வந்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்களை இப்போ பேசியிருக்கிறாரு. அதாவது கொஞ்ச நாளாவே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசுறதை தவிர்த்து அவர் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே தாவேக்காவை சார்ந்தும் திமுகவை சார்ந்தும் திரும்ப தாவேக்காவை சார்ந்தும் திமுகவை சார்ந்தும் அப்படின்னு மாற்றி ஒரு சரியான நிலைப்பாடில் இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிறத நாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது அவர் புதுசாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா திமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாருமே சீமானோட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பற்றி தான் திருமாவளவன் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைத்து எறிவேன் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களோட போயிட்டு நீங்கள் உறவு கொண்டாடுறீங்க. ஆனால் இத்தனை வருடங்களா உங்கள் கூடவே நின்று உங்களுடைய ஒரு போராட்டத்திற்கும் ஒரு எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் குரல் கொடுத்து உங்களோட பக்கபலமாக இருந்த எங்களை வந்துட்டு நீங்கள் இப்படி விமர்சிக்கிறீங்க, இப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆமாம், அதாவது என்னன்னா, திமுகவோட கூட்டணியில் இருந்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஒருபடி எல்லாரை விடையுமே எல்லா கூட்டணி கட்சிகளையும் விட திருமாவளவன் அவர்கள் ஒருபடி அதிகமாகவே திமுகவை தூக்கி பிடிப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இப்போது பேசியிருக்கிறாரு. அதாவது இப்போ இதெல்லாம் இவர் பேசணுன்ற அவசியமே கிடையாது. தாவேக்கால அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. இந்த சைடும் சப்போர்ட்டாக பேச வேணாம், இந்த சைடும் சப்போர்ட்டாக பேச வேணாம், நடுநிலைமையாக நின்று என்ன விஷயங்கள் அதை பேசிட்டு அவர் வந்து கடந்து போகலாம். ஆனால் இதையே மாற்றி பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விசிகாலேருந்து இப்போது விலகுனவர் தான் பனையூர் பாபு அவர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது விசிகாலேருந்து விலகி போய் ஒரு எதிரியாக இருக்காரு, எதிரில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பனையூர் பாபு அவர்களை திமுக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதை குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னா, விசிகாலேருந்து விலகி போன ஒருத்தர் அப்போ விசிகாவுக்கு எதிராக இருக்கிற அப்படின்ற மாதிரி தான். அவர் திமுகவில் வந்து சேரணும் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அவரை சேர்த்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? விசிக இத்தனை காலமாக எங்கள் கூட பக்கபலமாக நின்னாங்க, அவங்களுக்கு எதிராக அவங்கள தள்ளுற மாதிரி நாங்கள் இந்த விஷயத்த பண்ண மாட்டோம், நீங்கள் வேற ஏதாவது கட்சியில் போய் இணைந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தானே அவர்கிட்ட சொல்லணும். ஆனால் நீங்கள் அவரை சேர்த்துக்கிட்டு விசிகவை எதிர்க்கிற மாதிரி இப்படி பண்ணியிருக்கிறீங்க. இந்த செயலை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார்.
பேசியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் விடுத்துட்டு ஒரு நல்ல நிலைப்பாடை எடுத்து அவர் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொள்ளாச்சியில அண்ணாமலை அவர்கள் பி த லீடர்ஸ் அப்படின்ற இயக்கத்தினுடைய முதல் மாநாடை நடத்தி முடிச்சிருக்கிறார். அந்த வீடியோஸ், அவர் பேசின காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் அந்த மாநாட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஒரு எல்லாருமே அப்படியே திரண்டு வரல, ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் மட்டுமே வந்துட்டு ஃபுல்லாக அவரை வந்து புஷ் பண்ணுற மாதிரி, அவர்கிட்ட எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாரும் வந்து மேலெல்லாம் விழுந்தாங்க இல்லையா, அந்த காட்சியும் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அரங்கத்தில் இருந்த எல்லாருமே வரல, ஒரு குரூப் ஆஃப் அவங்க மட்டும்தான் வந்துட்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது எதனால் செட்டப் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜக மேலே தலைமையை போய் டெல்லியில் போயிட்டு சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் வந்து காலடி எடுத்து வைத்தார் இல்லையா, டெல்லிக்கு போயிட்டு முதல் முறையாக வந்து காலடி எடுத்து வைத்தப்போ அவ்வளோ பேர் அந்த மாதிரி போயிட்டு அவரை சூழ்ந்துக்கிட்டு விமான நிலையத்தினுடைய வாசல்லையே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அவரை காருக்குள்ளேயே ஏற விட முடியாத மாதிரி, பாசத்தில் ரொம்ப கட்டி இணைக்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா. அப்போ ஒரு ஆடியோ வந்துட்டு லீக் ஆயிருந்தது. அண்ணாமலை அவர்களுடைய தரப்பில் இவர் பேசுகிற மாதிரி, இந்த ஆப்போசிட்டில் பேசுகிற மாதிரி, பசங்கள்லாம் வர சொல்லிடுங்க, நான் வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு லீக் ஆயிருந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேசி அப்படி ஒரு செட்டப் அங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் இங்கேயும் இந்த செட்டப் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிக்கப்படுது. நீங்கள் பார்க்கும்போது அந்த நிகழ்வு எப்படி தோணுச்சு, உண்மைதான் அப்படின்னு தோணுச்சா, இல்லை செட்டப் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சா, என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் மேலே 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்குது. அவர் வந்து பாஜகவினுடைய பி டீமை தான் இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் கிட்ட ஆசி பெற்று அவங்களுடைய அனுமதிச்சு அவங்களுடைய பிளானாக தான் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாம ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. இப்போ பொள்ளாச்சியில் அந்த முதல் மாநாட்டில் அவர் பேசின முழு உரையையும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பெருசாக அட்டாக் பண்ணவே இல்லை. அதாவது என்னன்னா, இந்த சமயத்தில் அவர் இப்போ தான் ஆரம்பித்து வந்துட்டு இருக்கிறார் இல்லையா, அவருடைய பிளான் வந்து வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம விமர்சிக்கிறோம். ஆனாலுமே அவர் என்ன நினச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் பேசினதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை இப்போ அடித்தோம், அவங்கள அடிக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா அது அவருக்கு நெகட்டிவாக போயிடும் அப்படின்ற மாதிரி அப்படியே மெதுவாக கடந்து மேலே ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம், போயிட்டு அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு அரசியல் நிலைப்பாடில் அவர் மூவ் ஆகி போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தை பெருசாக அவர் எதிர்க்கிற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ எதுவுமே பேசலை. அதுக்கு மாறா தமிழக வெற்றி கழகத்தை ஒரு சில இடங்களில் பாராட்டியும், அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முதல் முறை எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கீழே துவண்டு விழும்போதெல்லாம் தூக்கி விடணும், இதை ஒரு வருஷம் நமக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவகாசம் கொடுக்கணும், எல்லாமே செய்கிறாங்க. நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்டராக சொல்ல வேண்டாம், கோரிக்கைகளாக எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டாக அவங்கள தாண்டி இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே ஆப்போசிட் கட்சிகள் தான், எதிர்கட்சிகள் தான். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ஏன் செய்யலை, இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் விமர்சனத்தை எடுத்து வச்சு கேள்வி ஆர்டராக தான் கேட்கணும், அப்படி தான் கேட்பாங்களே. ஆனால் இவர் நம்ம கோரிக்கையாக வைப்போம், பொறுமையாக வைப்போம் அப்படின்னு சொல்லும் போதே இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்படி பல இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி, அவங்களுடைய ஆட்சியை பாராட்டி தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போதைக்கு எந்த அட்டாக்கும் பண்ணாமல் மெதுவாக ஒரு பொசிஷனுக்கு கட்சி மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு ஒரு பெரிய இடத்துல போய் நின்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவருடைய அரசியல் நிலைப்பாடு போக்கு வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. இதில் கடைசியாக இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் இந்த 5 வருட ஆட்சியை நிறைவு செய்யும் போது 15,000 லட்சம் கோடி கடன் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, கடன் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய கணிப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சைடு தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கடனை வந்துட்டு சுமையை குறைக்கணும். இதே போல பார்ட்டி ஃபண்ட் கொள்ளை அடிக்கிறது, முறைகேடு பண்ணுறது அப்படின்ற பேரில் கடந்த ஆட்சியில் அவ்வளோ மக்களினுடைய பணத்தை, கடன் வாங்கி எடுத்த பணத்தையுமே வந்துட்டு கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே மீட்டு எடுத்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வரணும், அதை நோக்கி தான் தமிழக வெற்றி கழகம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்க எல்லா திட்டங்களையுமே நிறைவேற்றுவோம், கடன் சுமையை குறைப்போம் அப்படின்ற நிலைப்பாடில் தான் தமிழக வெற்றி கழகம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக அண்ணாமலை அவர்கள் இன்னொரு வார்த்தையுமே சொல்லி
முடிச்சிருப்பாரு. 2031 ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு குறித்து செய்தியாளர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்ந்த அமைச்சர்கள், அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, இதை ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது திமுக அப்படின்ற தீய சக்தி தான் எங்களுக்கு வந்துட்டு எதிரியே, ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்திருக்குது, இதெல்லாம் மற்றது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக் ஊழியர்கள் இப்போ திரும்பவும் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. என்னன்னா அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க இல்லையா, அது சார்ந்து அது நாங்கள் வந்துட்டு வாங்குவோம் தான் எங்களுடைய தேவைகள் அது வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சில போராட்டங்களை கையெடுத்து இப்போது போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா இப்போ மதுவிலக்குத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் பேசியிருக்கிறாரு, டாஸ்மாக் ஊழியர்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களா எங்களுக்கு இஎஸ்ஐ வசதி வேணும், பிஎஃப் இஎஸ்ஐ வசதிகள்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கை எந்த கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 20 வருடங்களா நிறைவேற்றி கொடுக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் இஎஸ்ஐ வசதிகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி தரப்படும், அதுவும் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பித்து தரப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இதை தாண்டி ஊதிய உயர்வு எங்களுக்கு வேணும், ஊதிய உயர்வு இல்லாததுனால தான் நாங்கள் இந்த 10 ரூபாய் வாங்குறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம்லாம் நடத்தி பேசியிருந்தாங்க இல்லையா. ஓகே, அப்போ உங்களுக்கு ஊதிய உயர்வும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லாத வகையில் 25% ஊதிய உயர்வு அப்படின்றது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுவும் இந்த மாதத்திலிருந்து வரும் அப்படின்றதையுமே சொல்லி அதையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக ஏற்று ஆலோசித்து உங்களுக்கு நான் பண்ணி தருவேன் அப்படின்ற உத்தரவாதத்தையும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்பயும் போய் நின்று, அதாவது அவங்க வைத்த எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்துட்டாரா, இஎஸ்ஐ வசதி இருக்குது, அதுக்கப்புறம் 25% ஊதிய உயர்வு அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இப்பயும் போய் நின்றுட்டு இல்லை நாங்கள் அந்த 10 ரூபாய் வாங்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி போராடுறாங்கன்னா இதை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வினோத் அவர்கள், இது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் தூண்டுதலால தான் இதை நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ அப்படித்தானே மக்களை நமக்குமே தோணுது, அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சதுக்கு பிறகும் போய் நின்றுட்டு இப்படி போராட்ட கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது தூண்டுதலின் பேரால் தானே நடக்குது. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. லயோலா மணி அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடியவர். அதற்கு முன்னாடியுமே அவர் பல வருடங்களாக மேடை பேச்சாளராகவும் பட்டிமன்றத்தினுடைய நடுவராகவும் இருந்திருக்கிறாரு, பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. பெரியார் சித்தாந்தங்கள், திராவிட கொள்கைகள் அப்படின்னு ஈடுபாடு எடுத்து மேடைகளில் பேசிட்டு இருக்கிறாரு. நிறைய போராட்டங்கள் சில இதில் ஈடுபட்டிருக்கிறாரு, நிறைய குரல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இப்போ ஒரு அரசு பதவி வழங்கியிருக்கிறாங்க. என்ன பதவி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய தலைவரா லயோலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது சார்ந்து அது சரி தவறு அப்படின்ற மாதிரி 2 விதமான விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது. இதை சரி நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயகன் மூவி, இந்த மூவி இந்த மாசமே 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியலா அறிவிப்புகள் வெளியாகல, ஆனால் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த சைடு டிஎம்கேவினுடைய ஐடி விங் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சோஷியல் மீடியாவில் வரதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், உதயநிதி அவர்களுடைய புகைப்படம் வைத்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா இன்ஸ்டாகிராமில் கே கணக்கில், அதாவது 1.5 2K அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்தளவுக்கு வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் இறங்கி அவங்கக்கிட்டலாம் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் 20,000 தரோம், உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நீங்கள் போயிட்டு தியேட்டருக்கெலாம் போயிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனோன்னே தியேட்டருக்கு போயிட்டு ஃபேக்காக ரிவ்யூஸ் கொடுக்கணும், நல்லா இல்லை அது இதுன்ற மாதிரி குறை சொல்கிற மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் நிறைய கொடுக்கணும், இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் இறங்கி பேரம் பேசி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரீன்ஷாட்டோடையே ஷேர் ஆகிட்டு இருக்குது. டிஎம்கே ஐடி விங்கினுடைய இந்த செயலை மக்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.